போடி சங்கராரமியா. நான் இங்கே 2019 இங்கே தான் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்தோடு 2019 இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு நோய்னாலும் இங்கே வந்தனாக்கா உடனே சௌகரியமாகி போகும். மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா இங்கிலீஷ் தேவைப்பட்டால் ஊசி போட்டுக்கலாம், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அது எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம எப்பயும் போல சாப்பாடு தான். அவங்க சொல்கிறபடி முறையாக இருந்தோம்னாக்கா 15 நாள் தேன் அப்படி சரியாக போய் எங்கள் அந்த ஓடி போடுவோம். என் மருமகனுக்கு வந்து தண்டுவளத்தில் நரம்பு அமைக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இங்கே ஒன்றே கூட்டு வந்து சேர்த்து விட்டேன். மொத்தத்துக்கு 28 நாள் செவரின் அனுப்பிச்சு விட்டார். 28 நாள் தேன், காசும் கம்மி. அப்படி எனக்கு வந்து ஏதாவது நோய்னாக்க இப்போ தான் வந்திருக்குது. இந்த கொஞ்சம் இந்த நடந்தால் கொஞ்சம் தகுப்பு வருது, அதுக்காண்டி வந்திருக்கேன். அதுக்கு லேகியாக வாங்கிட்டு போகிறேன். மொத்தத்துக்கு 10 நாளைக்கு இருக்கேன். இந்த 10 நாள் சாப்பிட்டா எனக்கு திருப்தியாக போகும். நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கேட்டு பாருங்க, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. வந்தவங்க யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதிகமான செலவும் கிடையாது. செலவு வந்தால் ஒரு சலமான செலவு தான். வைத்தியத்தை பற்றியெல்லாம் எந்த குறைவும் கிடையாது. இன்னும் நிம்மதியாக வந்து போகலாம். சித்தாவில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த டவுனும் குடும்பத்தோடு பார்க்கணுமா பார்த்துங்களேன். என் பேரன் பேத்தி முதல் கொண்டு அம்பிட்டு போகிறதுக்கு இங்கே தான் நாலாவரத்தில் பக்கத்தில் நாலாவரத்தில் மதுமை ஆஸ்பத்திரி இருக்குது, மூலிகை வைத்தியம் சாலை இருக்குது, அங்கே வாங்க. என் பேர் பன்னீர்செல்வம்யா, போடி சங்கராபுரம். நாங்கள் வருஷம் போல இங்கே 2019 இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு நோய்னாலும் இங்கே வந்தனாக்கா உடனே சௌகரியமாகி போகும். அதனால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இது மாதிரி யாராவது நம்பி வரலாம். நமக்கு நம்பிக்கை கேரண்டியான இடம். மருந்து கேரண்டி, ஆளும் கேரண்டி, யாரும் எந்த கவலையும் இல்லை. இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பேர சொல்லலை. நாலாவரத்தில் பக்கத்தில் நாலாவரத்தில் மதுமை ஆஸ்பத்திரி இருக்குது, மூலிகை வைத்தியம் சாலை இருக்குது, அங்கே வாங்க. வருஷ நாடு போகிற விளக்கு ரொம்ப நல்ல சௌகரியம். வந்து பாருங்கள். மக்கள் வந்து போகிறதுக்கு நல்ல சௌகரியமான ஒரு இடம், நல்லா காற்றோட்டமான இடம். உங்கள் தங்குறதுக்கு அழகு பற்ற இடம். நீங்கள் வைத்தியத்தை நீங்கள் ஆஸ்பத்திரியை பார்த்தாலே உங்கள் நோய் தீர்ந்து போகும். சாதாரணமாக இங்கே வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னாக்கா இங்கிலீஷ் தேவைப்பட்டால் ஊசி போட்டுக்கலாம், மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு அது எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் அப்படித்தான் செய்வோம். ஏதாச்சும் ஒரு மண்டபடி ஒரு காய்ச்சலாக ஊசியை போட்டுக்குவோம். மற்றபடியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் மாத்திரை வந்து நம்பிக்கை இருக்கலாம். சாப்பாடு வந்து அவங்க சொல்கிறபடி முறையாக இருக்கணும். முறையான நல்லா சாப்பாடு. நம்ம எப்பயும் போல சாப்பாடு இதுக்காண்டி ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பயும் போல சாப்பாடு தான். அவங்க சொல்கிறபடி முறையாக இருந்தோம்னாக்கா 15 நாள் தேன் அப்படி சரியாக போய் எங்கள் அந்த ஓடி போடுவோம். எங்கள் வேலை முடிஞ்சு. இப்போ ஆஸ்பத்திரியை பற்றி எந்த விதமான சந்தேகமாக பட வேண்டிய அவசியம் இல்லை. வைத்தியத்தை நீங்கள் வந்தே பார்க்கலாம். அதனால் மோசடி இல்லையே கிடையாது. வைத்தியத்துக்கும் மருந்துக்கு தான் காசு. ஆமாம், வேறு பக்கம் போகிறதுக்காக இங்கே வந்தீங்கன்னாக்கா செலவும் கம்மி, எல்லா வசதியும் இருக்குது. எதுக்கு தேவையெல்லாம் கொண்டு உடம்பை கிடக்கணும் வெளியே போய்? அது தேவையே இல்லையே. இங்கே வந்தாக்க நம்பி வரலாம். அப்படி ஒரு ஆஸ்பத்திரி. நான் அதை நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்கள் குடும்பத்தோடு இங்கே தான் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்தவங்க சௌகரியமாகி போகும். அந்த அளவுக்கு தெளிவாக நல்ல வைத்தியம். அவர் பார்த்து சொன்னார்னாக்கா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. நீங்கள் தேவையெல்லாம் போய் வெளியே காசு அளிக்கிற காட்டில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்து பாருங்கள். நான் எங்களுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்தாங்க பேசல. எங்கள் உண்மை எதார்த்தத்தை நான் சொல்கிறேன். என் மருமகனுக்கு வந்து தண்டுவளத்தில் நரம்பு அமைக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இங்கே ஒன்றே கூட்டு வந்து சேர்த்து விட்டேன். மொத்தத்துக்கு 28 நாள் செவரின் அனுப்பிச்சு விட்டார். 28 நாள் தேன், காசும் கம்மி முடிச்சு விட்டார். அப்படி எனக்கு வந்து ஏதாவது நோய்னாக்க இப்போ தான் வந்திருக்குது. இந்த கொஞ்சம் இந்த நடந்தால் கொஞ்சம் தகுப்பு வருது, அதுக்காண்டி வந்திருக்கேன். அதுக்கு லேகியாக வாங்கிட்டு போகிறேன். மொத்தத்துக்கு 10 நாளைக்கு இருக்கேன். இந்த 10 நாள் சாப்பிட்டா எனக்கு திருப்தியாக போகும். நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேறு ஏதாவது ஃபால்ட்டுனாக்கா நான் வருவேன். அவ்வளோ இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்தளவுக்கு அடிக்கொடுக்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை சொல்லலாம். எந்த மருந்து இருக்குது, தங்குறதாகவும் தங்கி இருந்துக்கலாம். எல்லாம் சாப்பாடு வசதி நல்லா தர்றாங்க. அதில் எந்த குறையும் கிடையாது. யாரையும் கேட்டு பாருங்க, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. வந்தவங்க யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. அதிகமான செலவும் கிடையாது. செலவு வந்தால் ஒரு சலமான செலவு தான். இப்போ மற்ற ஆஸ்பத்திரி மாதிரியெல்லாம் பிடுங்குற சூழ்நிலைங்க கிடையாது. மருந்துக்கு தகுந்த வைத்தியத்தை தான் காசு வாங்க சொன்ன மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே உள்ள உண்மை நடைமுறை. வைத்தியத்தை பற்றியெல்லாம் எந்த குறைவும் கிடையாது. நிம்மதியாக வந்து போகலாம். சும்மா தேவையில்லாத யார் வேணும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே சித்தாவில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு எந்த டவுனும் குடும்பத்தோடு பார்க்கணுமா பார்த்துங்களேன். என் பேரன் பேத்தி முதல் கொண்டு அம்பிட்டு போகிறதுக்கு இங்கே தான் உடனே வந்துடும். ஏதாச்சும் டவுனாக்கா உடனே வந்து பார்ப்போம். 15 நாள் மாத்திரை தான் முடிஞ்சு போகும். பிரச்சனை தீர்ந்து போச்சு. அந்த அளவுக்கு தான் இங்கே வைத்தியம்.